வணக்கம். இது உங்கள் அன்பு சங்கர். ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கில் இது 14th பார்ட், 14வது பாகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பேசுகிறது எல்லாமே புக்கில் பார்த்தோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, கேட்டலாம் இல்லை. லைஃப்பில் டே டு டே நம்ம பார்க்குறது தான் நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். சில சமயம் இதெல்லாம் நம்ப முடியாத மாதிரிலாம் இருக்கலாம், பட் அதான் உண்மை. சமீபத்தில் ஒரு பையன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னான், தலைவலிக்குதுன்னு சொன்னான். அப்புறம் சரின்னு பார்த்தா ஒரு இன்டர்வல் ஆச்சு, அப்போவும் தலைவலிக்குது. அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டான், அப்போவும் தலைவலிக்குதுன்னு படுத்துனே இருந்தான். அப்புறம் பக்கத்தில் இன்னொரு பையன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவன் பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்கிறான். அதான் அவன் டென்ஷனில் இருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா இந்த மாதிரி விஷயம், என்ன பிரச்சனைப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுனே இருந்தாங்க, டைவர்ஸ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு 7வது படிக்கிற பையன். அப்புறம் சாயந்தரம் பிக்கப் பண்ண அவங்க அப்பாவே வந்தார். அப்புறம் நான் நடந்ததை சொன்னேன். கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம ரியாலிட்டி சொல்லி தானே ஆகணும். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போது அவர் சாரி சொன்னார். சார், அது என்னென்னா, அது சண்டை நாங்கள் ஏதோ சும்மா போட்டோம், ஆனால் காலையில் நாங்கள் சமரசமாகல. அதே மாதிரி திருப்பி என்ன ஆகுது, அவன் ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் அவன் ஏதோ இந்த வார்த்தைகள் போரில் மாற்றி மாற்றி பேசுனதில் அது அவன் கொஞ்சம் அப்படி ஆகிட்டுருக்குறான். இனிமேல் நாங்கள் அது மாதிரி ஆகாமல் பார்த்துக்குறோம் சார் அப்படி சொல்லிட்டு. ஸோ நம்ம நினச்சின்னு இருக்கிறோம் அது ஒரு சாதாரண பிரச்சனை தான் அப்படி சொல்லிட்டு. கொஞ்சம் வயசான பசங்களுக்கு புரியும், பட் சின்ன பசங்க ரொம்ப சீரியஸாக பேசும்போது நம்ம வார்த்தையை ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். இப்போல்லாம் சர்வசாதாரணமாக என்ன பேசுகிறேன், நான் அவனை டைவர்ஸ் பண்ணுறேன், நீ என்ன டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் பசங்க மனசில் ரொம்ப பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிடுது. அதனால் என்ன சொல்ல வரோன்னா, எப்படியோ அப்பா அம்மாக்குள்ள சின்ன சண்டை நடந்தாலும் மறுநாள் காலையில் எதுவுமே நடக்காத மாதிரி எல்லோரும் அமைதியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கின்னு சந்தோஷமாக இருந்துட்டால் அந்த பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஆகும், நிம்மதியோடு போகும். இது என்னோட தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். இது உங்கள் அன்பு சங்கர்.